ஹாய். அப்போ ராத்திரி பிரஜனும் சான்றவும் பேசிக்கிட்டாங்க. என்னென்னா அவங்க வெளியே போன இதெல்லாம் கேட்பாங்களா, ஏன்னா அவங்க பேரில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. அதனால் அது கனி தப்பிச்சுட்டாங்க. அது இப்படியே வந்துடுச்சு. அந்த ரெட் கார்டு வந்தனால இப்படி வந்துடுச்சு. அதனால் வெளியே போனால் ட்ராமா என்னன்னு கேட்பாங்களா. மக்கள் தெளிவாக பிரஜன் சொல்கிறார், மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணை சவுட்டி தள்ளக்கூடாது, எப்படி தள்ளலாம்னு சொல்லி தான் அவங்க ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. ஆனால் ஈஸியாக மக்களை எல்லோரும் ஏமாற்றிடலாம். ஆனால் அப்படிங்காங்க. ஏன்னா மக்கள் ஈஸியாக ஒரு விஷயத்த நம்பிடுறாங்க. இப்போ இதான் ஒரு ஆள் இப்போ ஒன்று சொல்லுச்சுன்னா இதான் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நம்பிடுவாங்க. அதனால் அவங்க பல கேள்வி கேட்பாங்க. அவங்க ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் நம்மளால் எடுக்க முடியாது. நமக்கு வந்த வழியும் வேதனையும் நம்ம ஈஸியால் எடுக்க முடியாதுன்னு பிரஜன் சொல்கிறாரு. கொஞ்சம் நாளாகவும் ஆனால் சரியாயிரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிறகு ஆமான்னு கேட்பாங்களா வெளியே போனால், கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு எப்படி ட்ராமாவாகும், எனக்கு உள்ள வலியும் வேதனையும் எனக்கு மாத்திரம்தானே தெரியும். அங்கே விக்ரம்கிட்ட கேட்டாலும் சபரி கனவினத்தில் கேட்டாலும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு அதெல்லாம் பார்த்தாங்க. எபிசோடில் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம அது பதில் சொல்லி தானே ஆகணும்னு. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் சான்றாக பயமாக இருக்குது. ஆனால் பிரஜனுக்கு இல்லை. நீ இப்போ தைரியம், ஏன்னா பொண்டாட்டி தானே, சொல்லாமல் இருக்க முடியுமா? நீ தைரியமாக இரு, ஏன்னா அது பிள்ளைகளுக்கு அம்மா, இவருக்கு பொண்டாட்டி. நீ தைரியமாக இரு, நீ பயப்படாத அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்து வச்சுருக்காரு. எப்படி எவ்வளோ மோசமாக போனாலும், எவ்வளோ எதாக போனாலும் அவங்க பொண்டாட்டி பிடிச்சி தானே ஆகணும், இதாக தானே ஆகணும். இப்போ ஒரு விஷயம். ஆனால் எல்லோரும் பார்த்ததெல்லாம் ஒன்று, இந்த கார் டாஸ்க்கு பார்த்துட்டு பார்க்காம சொல்லதும் இங்கே இருக்காங்க. பார்க்காம சொல்லது நம்ம வியானா. பார்த்துட்டு சொன்னால் பிரச்சனை இல்லை, பார்க்காம சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பிரஜனும் சொல்கிறாங்க. ஏன்னா வியானா அது மாதிரி பேசியிருப்பாங்க. அது அவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு, அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்கள பற்றி பேசியிருக்கலாம். நீங்கள் என்ன ட்ராமா பண்ணுறீங்களா, அப்படி அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க பண்ண தப்பு, ஆனால் நீங்கள் இப்படி ட்ராமா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்ல இதாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு சும்மா எல்லாத்துக்குமே நடிக்காங்க. அந்த வியானாக்கு ஒன்று வரும்போது வலிக்கல. எனக்கு ஒரு கேள்வி கேட்கும்போதோ நேற்று திவ்யா கேட்டு அப்படி சொன்னாங்களா. ஃபோன்ட்ட என்ன சொன்னாங்க, நீங்கள் கேளுங்க, கவனமாக பார்த்துருங்க, இப்படி உங்கள்கிட்ட பாத்ரூமில் வச்சு ஓண்ட சொன்னாங்களா. உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு இங்கே கேட்குங்க. ஏன்னா அவங்களுக்கு மறந்து போச்சு. அவங்க சொல்கிறாங்க மறந்து போச்சு, என்ன சொன்னாங்க, எப்படிங்க ஒரு ஆளை பற்றி இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு வியானா 2 நாளாக நம்ம திவ்யாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி இந்த 2 நாளைக்குள்ளே மறந்து போச்சு? 2 நாளாக இதை மறக்காமல் சொல்லிட்டு இருந்த திவ்யா கிட்ட எப்படி இன்றைக்கி மறந்து போச்சு? அவங்க மேலே வண்ணத்தை வச்சுருந்தாங்க. சான்றோ பிடிக்காமல் வச்சது அதை அப்படியே அங்கே கொண்டு திணிச்சிட்டாங்க. அது இப்போ கேட்டாக்க திவ்யாட்ட தான் கேட்காங்க வியானா. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன நீ கேட்டாக்க என்ன பதில் சொன்னாங்க, எப்படி நீ சொல்லுன்னு அவள் வர சொல்கிறாங்க. அதான் அப்படிதான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்டில் இருக்காங்க. எல்லோரும் ஒரு மைண்டில் இருக்க முடியாது. அப்போ சான்றா இருக்க இடத்துல சான்றா இருக்காங்க, பிரஜன் இருக்க இடத்துல பிரஜன் இருக்காங்க. அந்த கொஞ்சம் ஓவர் ட்ராமா பண்ணாமல் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஃபைனலில் இருந்திருக்கலாம் சான்றாக்கு. ஏன்னா அவங்க நீ உள்ளே இருக்கக்காண்டி எப்படி பண்ணாங்களா, இந்த கமர்தீனை பார்த்து பயப்பட போல் முறை கட்டிலேருந்து எந்திரிச்சு ஒழிச்சது போல். அதான் என்னன்னு தெரில. வேறு இதெல்லாம் ட்ராமான்னு சொல்லக்கூடாது. இந்த கட்டிலேருந்து ஒழிச்சது, காலில் விழும்போது இப்படி ஒரு மாதிரி அழுதது, அது மாத்திரம்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பின்ன வேறு எல்லாம் அது அவங்கவுங்க இஷ்டம். அப்போ அவங்க அப்படி பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி அவங்க ஃபைனலில் இருப்பாங்க. எல்லாருமே ஹேர் கட் பண்ண போயிருக்காங்க. சூப்பராக இன்றைக்கி வந்திருப்பாங்க. எல்லா சீசன்லேயும் 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. இந்த சீசனில் மாத்திரம் 4 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல சான்றா இருக்க வேண்டியதான். சரி போட்டு மக்கள் இப்போ பார்வதி அனுப்பிட்டு சான்றா ஏற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பின்ன ஓட்டு இருக்குல்ல,